பருவமழை காலத்தை முன்னிட்டு ஏற்படுகின்ற மின்தடங்கள் பிரச்சனைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு நீண்ட நாட்களாக இந்த ராயபுரம், பெரம்பூர், ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வேண்டுகோள் படி ஆய்வுப் பணிகளை இன்றைக்கு தண்டாயிரப்பேட்டை பொறியாளர் அலுவலகத்தில் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டோம். இந்த 3 தொகுதிகளிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு போதிய அளவிற்கு உதவி பொறியாளர்கள் நியமிக்க வேண்டும். அதே போல கேபிள் தேவை இருக்கிறது என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளின் போது ஏற்பட்ட கேபிள்கள் பழுதடைந்த இடங்களில் அதையெல்லாம் மாற்றி புதிய கேபிள் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் விரைவாக செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய அலுவலர்களோடு பேசியிருக்கின்றோம். அதே போல புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த துணை மின் நிலையம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் இந்த பகுதியிலே குறைந்த மின்னழுத்தம் நிலவுகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவற்றையும் விரைந்து முடிப்பதற்கு உரிய அலுவலகத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 3 தொகுதியில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ப்பதற்கு அலுவலர்களோடு பேசியிருக்கின்றோம். உரிய காலத்திற்குள்ளாக எவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வடசென்னை நீண்ட நாட்களாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்ததை நீங்களே அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு தனி கவனம் செலுத்தி வடசென்னை வளர்ச்சி பணிகள் என்று முடுக்கிவிட்ட காரணத்தால் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதை நீங்களே அறிவீர்கள். குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் சாலைகள் எவ்வளவு குறுகலாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு விரிவாக்கம் செய்யப்பட்டு இருபுறமும் அந்த பாத்வேயெல்லாம் போடப்பட்டு எப்படி இருக்குது என்பது இது போன்ற பணிகள் படிப்படியாக நடைபெறுகிறது. மின்சாரத்த வாரியத்தை பொறுத்தவரை மாநகராட்சியின் பணிகள் நடைபெறுகிற இடங்களில் ஏற்படுகின்ற பழுதுகளை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல் ஆர்கே நகர் பகுதியில் தீபாவளியின் போது பிரச்சனை ஏற்பட்டு சட்டமன்ற உறுப்பினரை என்னிடத்தில் தொடர்பு கொண்டார். அதே போல பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடன் தொடர்பில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு நேரடியாக ஆய்வு பணிக்கு வந்திருக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையில் எடுக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.